ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மார்க் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதில் டிசைன் பண்ணுறோமோ அந்த கிளாத் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு அளவு சட்டை, அதாவது உங்களுக்கு கரெக்டாக உள்ள அளவு சட்டை எடுத்துக்கோங்க, ஒரு இன்ச் டேப், ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க, ஸ்கேலும் இம்பார்ட்டன்ட். இப்போ இதுதான் நமக்கு தேவையானது. வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட் வந்து கிளியரே ஆகாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்குறப்ப இந்த மாதிரி தான் மடித்து கொடுத்துருப்பாங்க. அந்த மடிப்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஃபோல்டட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும். இன்னொரு ஓப்பன் எட்ஜஸாக இருக்கிறது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு அனார்கலி, சுடிதார், ப்ளவுஸ் எது கட் பண்ணாலுமே வந்துட்டு இப்படி தான் வந்து ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபோல்டட் சைடு வந்து நான் என் பக்கம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் போட்டுக்கிறேன் கீழே. இந்த லைன் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே கட் பண்ணி கொடுக்குறப்ப கடையிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி அன்னீவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து மார்க் பண்ணுறப்போ அது வந்து கிராஸாக வரும். அதுக்காக தான் நான் அந்த லைன் போட்டுவிட்டு அந்த லைனுக்கு மேலேருந்து 1 இன்ச் கொடுக்குறேன். நீங்கள் 1.5 இன்ச் கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதால வந்து நான் 1 இன்ச் கொடுத்துக்கிறேன். இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மடித்து தைக்கிறதுக்காக. எந்த ஒரு இதுலேயுமே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அளவு கொடுப்போம். அதான் இந்த 1 இன்ச். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக உள்ள அளவு சட்டையை எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கீழே சைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த 2 கைக்கு கீழே உள்ள அளவு, அப்புறம் உங்கள் ஷோல்டர் எல்லாத்தையுமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அயர்ன் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டு. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக எடுத்து உங்கள் கையாலேயே எடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த ப்ளவுஸில் இருக்கிறது வந்து இந்த டிசைன் மாதிரி, இது தொட்டி பான்னு சொல்லுவோம். அதனால நான் அதை அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் நெக்லைன் எடுக்கிறீங்கன்னா அந்த இதை வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ப்ளவுஸ் போட்டிருக்கிறதால அது விரிஞ்சிருக்கும், அதனால் முன்னாடி தள்ளிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, ஏன்னா இது தொட்டிப்பா டிசைன். இந்த இடத்துல வந்து நீங்கள் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸ் எதனால் வருதுன்னா, நம்ம டாட் பிடிச்சிருக்கிறதால அது கிராஸாக தான் வரும். நீங்கள் அதை முன்னாடி தள்ளி ஈக்குவலாக வச்சிங்கன்னா அந்த நெக் வந்து வெளியில் போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த இடத்துல கேப் இருந்தால் பரவாயில்லை, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மார்க்கிங் உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் என்ன பண்ணுறேன்னா, அந்த ப்ளவுஸோட கீழே இது வந்து வேஸ்ட்டோட அளவு, அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த அகலத்தில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். இது வந்து ரவுண்ட் நெக் லைனாக கொஞ்சம் முன்னாடி தள்ளி எடுங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் மேலே அந்த லைன் எங்கே முடிஞ்சிருக்கோ அதில் அந்த ஹைட்டு, இதில் கீழே வந்து அந்த நெக்கோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட அளவு, இந்த ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணும்போது நம்ம ஸ்லீவை வந்து மேலே தூக்குனாப்பில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அதில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல் ஒன்று வச்சு எல்லா லைனையும் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேலே உள்ள லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த நெக்கோட ஹைட்டு, அந்த நெக்கோட ஹைட்டுக்குள்ள லைனை நான் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து இந்த முனையிலேருந்து நம்ம ஆம்ஹோலோட லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது என்னோடய செஸ்ட் அளவு வந்து நான் மெஷர் பண்ணுறேன். என்னோடய செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 8.25 இன்ச் வருது. அந்த 8.25 இன்ச் நம்ம மார்க் பண்ண இடத்துல வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 8.25 இன்ச். இந்த 8.25 இன்ச் எல்லாருக்கும் வராது. உங்களோட ப்ளவுஸ் அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ நான் ஆம்ஹோல் கிட்டையும் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த லைன் போட்டுக்கிறேன். நம்ம முடித்த இடத்துல நம்ம லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த லைன் போட்டதுக்கப்புறம் திரும்பி நான் என்ன பண்ணுறேன்னா வந்து கீழே அந்த மேலேருந்து கீழே லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வந்து நான் ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வச்சுட்டு, அதாவது ஒரு எல் ஷேப்புக்கு வச்சுட்டு அந்த இடையில இருக்குல்ல அந்த இது டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ வருதுன்னு நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து 1.5 இன்ச் வருது. நீங்கள் இந்த மாதிரி இதே அளவு தான் உங்கள் ப்ளவுஸில் வராது. நீங்கள் வந்து உங்களோட அளவு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் மார்க் பண்ணிக்கிட்டு மேலே நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், அந்த லைன் எவ்வளோ வருதுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிக்கிறேன். 5.5 வருது. அதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25. அந்த 2.25 கிட்ட சென்டர் எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த 5.5 சென்டர் 2.25. அந்த 2.25 நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கர்வ் போடுறேன். இந்த ஸ்கேலோட நேம் வந்து ஆம்ஹோல் ஸ்கேல். இது வந்து எல்லா டைலரிங் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா கையாலேயே வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்களால் கர்வ் வந்து ஈஸியாகவே போட முடியும். அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா நெக் லைனுக்குமே அந்த ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை கையால் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வாங்கிக்கிட்டிங்கன்னா பிகினர் லெவலாக இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக மேலே வந்து தையலுக்குள்ள அளவு வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம இப்போதும் தையலுக்கு விடுவோம். நான் இப்போ மேலே போடுறது தையலோட அளவு. ஆனால் நீங்கள் ஆரி வந்து நான் இப்போ 1000 மார்க் காட்டுறேன்ல, அதுலேருந்து இது வரைக்கும் தான் நீங்கள் போடணும். மேலே உள்ள லைன்ட்ட போகவே வேண்டாம். ஏன்னா வந்து இதெல்லாம் தைக்கிறதுக்கான அளவு, நம்ம அதெல்லாம் போடணுங்கிறது இல்லை, ரெடி அளவு போட்டாலே போதும். இதே மாதிரி அது தையலுக்காக உள்ள அளவு, அதை நான் வந்து எழுதியுமே உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஒரு 2 இன்ச் விடுவோம். ஏன்னா அந்த தையல் எக்ஸ்ட்ரா தையல்ஸ்லாம் போடுவோம், உங்கள் ப்ளவுஸில் இருக்கும்ல, அது போடுறதுக்காக நீங்கள் 1.5 இன்ச் கூட விட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கும்போது 2 இன்ச் விட்டிங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஆரோ மார்க்லேருந்து இந்த ஆரோ மார்க் வரைக்கும் தான் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணணும். அந்த கர்வில் நீங்கள் வந்து அந்த லைனில் பண்ணிடக்கூடாது, இந்த கர்வ் மாதிரி போட்டிருக்கோம்ல அதில். இப்போ இந்த பேக் பார்ட்டை மட்டும் ஒரு ரீகால் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சைடுங்கிறது வந்து வேஸ்ட்டோட அளவு, வேஸ்ட்னா அந்த இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம், அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஹோலு, அப்புறம் அந்த அந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ஒரு மார்க், அது வந்து மார்பு சுற்றளவுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே அந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துலலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய நெக்கோட ஹைட்டு, பேக் நெக்கோட ஹைட்டு, அதாவது பின் கழுத்து இறக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர், அந்த அளவுங்களெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அகலத்தில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஒரு மார்க், அப்புறம் அந்த ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். இப்போ ஒரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கிளாத்தை வந்து இப்படி ஃபுல்லாக விரிச்சிட்டு நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் மடிச்சுட்டு பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். 2ஆக மடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கையாலேயே நான் வந்து தட்டி விட்டுக்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் என்னோடய கையாலே தட்டி விடும் பொழுது ஒரு பக்கம் உள்ள மார்க்கிங் வந்து இன்னொரு பக்கம் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். இது வந்து நீங்கள் சாக் பீஸில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். மார்க்கிங் பென்சிலால் பண்ணால் அந்த மாதிரி கிடைக்காது. இது வந்து கேமராவுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல, எனக்கு நேரில் வந்து அந்த ட்ரேசிங் வந்து நல்லாவே தெரியுது. இப்போ அதே மாதிரியே நான் இன்னொரு பக்கமும் அந்த ட்ரேசிங்கை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து 2 பக்கமுமே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வந்து இது இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது உங்கள் அளவு சட்டையை வந்து ஒரு தடவைக்கு 5 தடவை நீங்கள் வந்து டேப்பால் மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்க போகிறோம். ஒரு சைடு நம்ம பேக் மார்க்கிங் பண்ணியிருக்கோம்னா அதோட ஆப்போசிட் சைடு தான் ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் மார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணதை வந்து இப்போ நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து 2 பக்கத்து ஸ்லீவும் நம்ம போடணும்ல, அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச்சுக்கு அதே மாதிரியே மடித்து தைக்கிறதுக்கான அளவு கொடுக்கல. இதில் நம்ம கரைப்பக்கம் எடுக்கிறதால வந்துட்டு இது வந்து கரெக்டாக வரும். அதனால் 1 இன்ச் மார்க்கிங் போதும். இந்த 1 இன்ச் மார்க்கிங் மேலே நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஸ்லீவ் மார்க்கிங்க்கு வந்து நம்ம பேக் சைடு தான் எடுத்துப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து குழிவாக கட் பண்ணுவோம், அதனால் எடுக்க மாட்டோம். உங்களோட ப்ளவுஸும் ஃபோல்டட் சைடில் வரணும். அதே மாதிரி கீழே போட்டிருக்க கிளாத்தும் ஃபோல்டட் சைடில் வர மாதிரி நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணுங்கள். அது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டு கீழே ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஆம்போல் கிட்ட ஒரு மார்க் பண்ணி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே அந்த ஸ்லீவும் பாடிஸும் ஜாயின் பண்ண இடத்துல நான் இப்போ வைக்கிற மாதிரி கையை வச்சே ஒரு கையை வச்சே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரியே மார்க் பண்ணி முடிச்சுக்கிறீங்க. இந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு லைன், அந்த மேலே உள்ள லைன்லேருந்து கீழே உள்ள மார்க்கிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த ஸ்லீவை. ஏன்னா நம்ம இன்னொரு பக்கத்துக்கு இதை வச்சே ட்ரேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரியே பேக்குக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையாலேயே தட்டி விட்டுக்கிறீங்க. தட்டி விட்டுட்டா அந்த மார்க்கிங் இந்த பக்கமும் விழுந்துடும். பாருங்கள், அதே மாதிரியே விழுந்துருச்சு. நம்ம அதை என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். அதே இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு இன்னொரு ஸ்லீவுக்கு என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்குள்ள அளவை நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரியே அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் விட்டுக்கோங்க. கிளாத் பத்தலைன்னா 1.5 இன்ச், இங்கே 1.5 இன்ச் விட்டிங்கன்னா ப்ளவுஸ் பேக் பார்ட்லேயும் 1.5 இன்ச் தான் விடணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ சென்டரும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரியே பேக்குக்கு வச்ச மாதிரியே அந்த கிளாத்தை ஃபுல்லாக விரிச்சிட்டு இன்னொரு பக்கத்துக்கு வந்து நான் வந்து மடிச்சுட்டு என்னோடய கையாலேயே நான் என்ன பண்ணுறேன்னா தட்டி விட்டுக்கிறேன். இப்படி தட்டி விடுறதால வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே அந்த மார்க்கிங் வந்து ஆப்போசிட் சைடுக்குமே விழுந்துடும்.
இப்போ பாருங்கள் அதே மாதிரியே விழுந்துருச்சு. நம்ம அதே மாதிரியே நம்மளோட சாக் பீஸ் வச்சு கையாலேயே வந்து நம்ம இப்போ வந்துட்டு அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அதே சேம் தான் நான் வந்து கீழே அந்த கோடில் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பெர்ஃபெக்டாக அந்த ஸ்லீவோட அளவு எடுக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வருது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட அளவு சட்டையில் எப்படி நீங்கள் இந்த மெத்தடுக்கு வந்து உங்கள் அளவு சட்டையில் எப்படி அந்த கர்வ் கட் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறப்ப அதில் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இந்த லைன் இன்னொரு லைன் நம்ம எதுக்காக போடுறோன்னா, நம்ம எப்போ வந்து அந்த கரெக்டான அளவு போட்டாலும் 1/2 இன்ச் வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் இது பண்ண மாதிரியே 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. இந்த மார்க்கிங் எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்லீவ் அதாவது செக்குடு ஸ்லீவ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த மார்க்கிங் போட்டுக்கோங்க. இதுவும் தையலுக்காக. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்பொழுதே கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி குழிவாக கட் பண்ணுவோம். அந்த கட்டிங் எப்படின்னு நான் காமிக்கிறேன். அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ காமிக்கிற இந்த சைட் போட்டிங்கன்னா ஆப்போசிட் ஸ்லீவ்லேயும் இந்த பக்கம் உள்ளது போடணும். அதாவது இந்த குழிவாக உள்ளது ஆப்போசிட் இருக்கும். அந்த பக்கம் போட்டிங்கன்னா அந்த சைடு இருக்கணும். இப்போ இது ஆப்போசிட் இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுன்னு நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம ஃப்ரண்ட் போட்டுட்டோன்னு. இப்போ அதை நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டுக்கிறது கரெக்டானு சொல்லிட்டு இந்த மார்க்கிங் அப்போ நம்ம கரெக்டாக வந்து ஒரு 2-3 டைம் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு 4.5 வந்துச்சு. 4.5 9 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துருச்சு. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம எப்போதும் ஆரி போடும்போது 1/2 இன்ச் முன்னாடி இல்லை ஒரு 1/4 இன்ச் முன்னாடி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுக்கணும். அது எதுக்காகனா ஸ்டிச்சிங்காக நம்ம அந்த மாதிரி விடுவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உங்களோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் டிசைனாக ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ப்ளைனாக விட்டுருப்பாங்க. ஏன்னா ப்ளைனாக விட்டுருக்க பக்கம் உங்களுக்கு சாரியில் மறைஞ்சிரும், டிசைனாக உள்ள பக்கம் வெளில விசிபிளாக தெரியும். அந்த பக்கத்தை தான் நம்ம ஆரியில் மார்க் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு நம்ம முன்னாடி இந்த மாதிரி பேக் பார்ட் வச்சு பார்க்கும்பொழுது இது நம்மளோட லெஃப்ட் சைடாகவும் இது நம்மளோட ரைட் சைடாகவும் வரும். இந்த ரைட் சைடில் தான் நம்ம எப்பொழுதுமே வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து மார்க் பண்ணணும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்போதுமே மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் பார்ட்டோட ரைட் சைடு கிட்ட நான் வந்து என்னோடய நெக்லைன் அதாவது ஃப்ரண்ட் நெக்கை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்பொழுது மேலே வந்து மேலே வந்து அந்த பேக்லேயுமே இடிச்சிடுற மாதிரி வைக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே ஸ்லீவ்லேயுமே வந்து இடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா கட்டிங் அப்போ இடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி செக் அவுட் பண்ணிக்கிட்டு நான் மேலே தையலுக்கு அளவு எவ்வளவோ அதை வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோடய நெக்கை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கேலை நான் கிரிப்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே அந்த ஹைட் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அகலத்தில் ஒரு மார்க்கிங், அப்புறம் ஷோல்டரில் ஒரு மார்க்கிங். மேலே வந்து செக் பண்ணிக்கோங்க, நம்ம தையலுக்கு அளவு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. கீழே ஸ்லீவ் அடிக்கக்கூடாது. அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடு வந்து நான் இப்போ ஸ்லீவுக்கு சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரியே என்னோடய கையாலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த கர்வ் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து நெக்லைன் மார்க் பண்ண போகிறேன். நெக்லைன் மார்க் பண்ணுறப்போ அந்த நெக்லைன் கரெக்டாக அந்த கர்வாக வச்சுக்கிட்டு அது மேலேயே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இந்த நாட்டெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதே மாதிரி சேம். ரொம்பவே ஈஸி தான். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. அதே மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த கர்வ் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் பண்ணாமல் நான் இப்போ காட்டுற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்குமே சரி கரெக்டாக இருக்கும். அது கீழே விசிபிளாகவும் தெரிய போகிறதும் கிடையாது. இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட மார்க்கிங். ரொம்பவே ஈஸி தான் எல்லா மார்க்கிங்குமே. இவ்வளோ தான் வந்து ஆரி ஒர்க் மார்க்கிங். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. ப்ளவுஸில் வந்து அந்த ரெடி அளவை நீங்கள் மார்க் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு அதுதான் ஆரி ஒர்க் மார்க்கிங். இப்போ வந்து நான் கிராஸ் செக்கிங் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அண்ட் என்னோடய நெக்கோட ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணுற மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் வந்து அந்த ப்ளவுஸை வந்து உங்கள் இன்ச்டேப்பால் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் மார்க்கிங்கில் செக் அவுட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.